வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. மகாராஷ்டிரா மாநிலம் பால்கரில் இன்று நடைபெற்ற அதிவேக சுரங்கப்பாதை கட்டுமானத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி வாயிலாக கலந்து கொண்டார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தில் 5வது மலை சுரங்கப்பாதை அமைக்கும் பணி ஒரு பெரிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக கூறிய அவர், இந்த திட்டத்தில் மொத்தம் 7 மலை சுரங்கப்பாதைகளும் ஒரு கடல் சுரங்கப்பாதையும் உள்ளதாக தெரிவித்தார். இந்தியா தொழில்நுட்பத்தை உருவாக்கும் நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள டெல்லி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் மற்றும் திருத்தம் செய்ய விரும்புவோர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் இன்று தொடங்கி வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கு வரும்போது தங்களின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை அல்லது இந்திய பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசல் பிரதியை கொண்டு வர வேண்டும். வரும் 11, 12 ஆகிய தேதிகளில் பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வு நடைபெறவுள்ளது. இன்று தொடங்கிய தகுதி தேர்வை மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தொடக்கி வைத்தார். இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.